நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இல்ல நிறைய டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்கு. இதுல நமது குரூப்ல இருக்கக்கூடிய சீனி அப்படின்ற ஒரு நமது நண்பர் வந்து கேட்டார், என்னோட தயவுசெய்து இந்த பாண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க, எங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவர் கேட்டிருக்கார். ஆமாம், எப்போதும் நமது போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணதா இல்லாமல் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லேயும் நம்மளோட முதலீடுகள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது பாதுகாப்பானதா? ஒன்னே ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க சார், அதில் போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஆச்சுன்னா நான் வந்து யாரை போய் கேட்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். கன்ஃபார்மாக எனக்காக இருந்தாலும் அதானே நான் சொல்கிறேன்றத இப்போவும் நான் தான் சொல்கிறேன். யார் சொல்கிறதுக்காகவும் எந்த பங்குகளையும் வாங்காதீங்க. எந்த முதலீடுகளையும் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4-5 தடவையாவது யோசித்து பார்த்து செய்யுங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்க. என்னங்க நீங்கள், நான் பாட்டுக்கு வச்சிருக்கிற காசை எதுக்கும் எஃப்டியில் போடுறேன், எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்தால் பரவாயில்லைங்க, ஒரு பர்சன்டேஜ், ஒரு 3% வந்தால் கூட போதுமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் ஆன சீனியர் சிட்டிசன் பீப்புள், அவங்களோட மென்டாலிட்டி வந்து ஒரு எப்படி தாங்க, பாதுகாப்பு எனக்கு எப்போ தேவையோ பணத்தை எடுத்துக்கலாம், எனக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் வேணாங்க, என்னோட முதலீடுகள் பாதுகாப்பாக இருந்தால் போதும், என் பணம் எனக்கு திரும்பி வந்தால் போதும், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கெல்லாம் எடுக்க எனக்கு இது இல்லைங்க அப்படின்றது ஒரு சாராரோட கருத்து. ஆனால் இன்னொரு சாரார் இருக்காங்க, எனக்கு ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்க, நீங்கள் வந்து எனக்கு முதலீடை மட்டும் சொல்லுங்கள், அதில் என்ன லாப நஷ்டம் வருதோ நான் பார்த்துக்கிறேன், அதில் வந்து எனக்கு முதலீடுகளை மட்டும் சொல்லுங்கள், ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு அதுலேயும் இறங்கி உள்ளே பூந்து களம் காண்கிற வகையை சேர்ந்த நமது நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ட்ரேட் பண்ணி அதில் ரிஸ்க் எடுத்து அது வழியாக சம்பாதிக்கிறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றாங்க, இன்ட்ரா டேன்றாங்க, அடிக்கிறாங்க, அப்புறம் காசு போச்சுங்க அப்படின்னு மண்டையை சொல்லிடுறாங்க. இதுதான் பங்கு சந்தையோட நிலவரம். எனக்கு அதெல்லாம் வேணாங்க, நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து போட்ட காசுக்கு ஒரு 13% ஒரு 15% எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா, 15-20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காத்திருந்து ஓரளவு எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு, 15% வரலங்க, ஒரு 13% வந்துச்சுங்க, பரவாயில்ல நான் எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு தேவைகள் முடிந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்வலர்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸ்னால் என்ன, இதில் என்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, என்ன வெப்சைட்டுக்கு போனால் இந்த மாதிரியான பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவான அனலைஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சேனல் தான். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். இதில் எந்த நிறுவனத்துக்கோ இல்லை பங்குகளுக்கோ நாங்கள் ப்ரொமோஷன்லாம் தரதில்லை. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம், உங்கள் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நமது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளை உங்களுக்கு உடனே தரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாண்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இது, the bond is a fixed income instrument used by government and companies. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு அரசு துறையோ அவங்களுக்கு தேவையான ஃபண்டு, ஒரு இன்வெஸ்டர் அவங்க ஃபண்டு பாரோ பண்ணுறாங்க. யாருக்கிட்ட இருந்து? ஒரு முதலீட்டாளர்கிட்ட இருந்து பாரோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்னங்க பண்ணுவாங்க? சார், நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லாம் போகலங்க, எங்களுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுது, நாங்கள் பத்திரமா இஷ்யூ பண்ணுறோம், கடன் பத்திரம், ஆன் டிபெஞ்சர்ஸ், கடன் பத்திரம் கொடுக்குறோம். நீங்கள் எனக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு பத்திரமா கொடுக்குறேன். புரியுதுங்களா? நீங்கள் எனக்கு கடன் கொடுக்குறீங்க, கடன் பத்திரமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நிறைய கிரிட்டீரியா இருக்குது. ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து ஒரு அதிகமாக எங்களோட நிறுவனங்களை வந்து
இல்லை கார்ப்பரேட்டில் சேர்ந்த ப்ரைவேட் நிறுவனமாக இருக்கட்டும், அவங்க நிறுவனத்தை வந்து வளர்த்து எடுக்கிறதுக்கோ இல்லை அதில் வந்து வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை முதலீடு அவங்களுக்கு தேவையான முதலீடுகளை இந்த மாதிரியான பாண்ட்ஸ் வழியாக வாங்கிக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு 100 கோடி வேணுங்க, நான் இவ்வளோ பாண்ட்ஸ் தரேன், உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன், அதை இந்த கால அளவில் கொடுக்குறேன், எந்தெந்த ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேங்க. ஆனால் ஒரு 5 வருஷம் அது வரைக்கும் நீங்கள் உங்களோட பணத்தை கேட்காதீங்க. ஒரு 5 வருஷம் கழித்து உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், அதுக்குள்ளே எங்கள் கம்பெனியும் வளர்ந்துடும், உங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த பாண்ட்ஸோட மிக முக்கியமான ஒரு கருத்து. அடுத்த டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ், இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, முனிசிபல் பாண்ட்ஸ் இருக்குது, ட்ரெஸரி பாண்ட்ஸ் இருக்குது, ஜன்ஸ் பாண்ட்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான 5 விதமான பாண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸில் அதில் வந்து ஒரு இருக்குது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், முனிசிபல் பாண்ட்ஸ், ஃபாரின் பாண்ட்ஸ், சபார்டினேட் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸை பற்றிலாம் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அடுத்த வீடியோவில் ஃபிக்ஸட் ரேட் பாண்ட்ஸ், ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ். ஃபிக்ஸட் ரேட் நம்ம கடன் வாங்குகிறோம், கடனை எப்படி செலுத்துகிறோம், ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுட்டு செலுத்துவோம். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட் ஹோம் லோன் எப்படி செலுத்துகிறோமோ அதே மாதிரி ஹை ஈல்டு பாண்ட்ஸ், நல்ல இது கொடுப்பாங்க, எது வட்டி, நல்ல வட்டி. நீங்கள் 11% வட்டி தராங்க, நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா எப்படி லெவலுங்க தராங்க, 5% தாங்க தராங்க, நாங்கள் 11% 13% வரைக்கும் தராங்கன்னு சொல்லக்கூடிய ஹை ஈல்டு பாண்ட்ஸ். இந்த மாதிரியான 0 கூப்பன் பாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் டு கார்ப்பரேட் பாண்ட் ஈல்ட்ஸ். எதெல்லாம் வந்து இந்த கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை பாதிக்குது, என்னெல்லாம் உள்ள பூந்து ஆட்டையை கலைக்குது அப்படின்னா எக்கனாமிக் குரோத். இப்போ நான் கொடுத்துருக்குறேன், அவங்களால வந்து கொடுக்க முடியல அப்படின்ற போது என்னென்னலாம் இருக்குங்க. எக்கனாமிக் குரோத் இல்லை, நாட்டில் ஒன்றுமே இல்லைங்க, எப்படிங்க நான் உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியும், என் கம்பெனியில் ஒன்றுமே நடக்கலைங்க, என்னங்க பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து பணம் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு, என்னால் கடன் கட்ட முடியல அப்படிங்கிற கிரெடிட் ரிஸ்க்கு, ரொம்ப கடன் ரிஸ்க்கு வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து இன்ஃப்ளேஷன். உலகத்திலேயே அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது இந்த இன்ஃப்ளேஷன் தான். பணவீக்க விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளாக சொல்கிறேன். 2012 நாம் 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பங்கில் கொடுத்தா 3 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தா, ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா 1 லிட்டர் பெட்ரோல் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். இதுதான் இன்ஃப்ளேஷன். ஒரு பொருளை ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் 100 ரூபாய்க்கு 2 கிலோ ஆப்பிள் கொடுத்த இடத்துல இன்னைக்கு 1/2 கிலோ ஆப்பிள் கூட கொடுக்க மாட்டான். இதுதான் இன்ஃப்ளேஷன், பண வீக்க விகிதம். இது வந்து நாடுகளையும் பாதிக்கும், மனிதனையும் பாதிக்கும், தனி மனித வருமானத்தையும் பாதிக்கும், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த இன்ஃப்ளேஷன். இதோட பேஸ் பண்ண எல்லாமே எக்கனாமிக் க்ரோத், இன்ட்ரெஸ்ட் ரேட், கிரெடிட் ரிஸ்க் எல்லாமே ஒரு சங்கிலி போல தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இதோட விஷயங்கள். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதான் 2012 3 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு கொடுத்துருந்தான், இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்கிறான். 10 வருடங்களில் நடந்த பணவீக்க விகிதம்ன்றது இதுதான். அடுத்து நான் எஃப்டியை பற்றி சொல்லியிருந்தேன். எஃப்டியில் எவ்வளோங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க? எஸ்பி பேங்கோட 2022 எஃப்டி இதை தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஜென்ரல் பப்ளிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? நான் கார்பரேட்லேயே படியே பேசுவோம். ஒரு 3 வருடங்கள் வரைக்கும் வச்சுக்கிறேங்க, 5% தான் கொடுப்பான். எப்படி? 5.20%. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்னொன்று 5.70% கொடுப்போம். அவ்வளோதான் கொடுப்போம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. 3 வருடங்களுக்கு மேலே தான் 5.45% கொடுக்குறான். இது 5.95% கொடுக்குறான். 10 வருடங்கள் வரைக்கும் வச்சிருந்தா மட்டுமே 5.50%. இதே மாதிரி 6%. ஏன் நீங்கள் ஸ்டேட் பேங்கை பற்றியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் ப்ரைவேட் பேங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. அதிகப்படியான ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிசன் 2022 பிரைவேட் டாப் 5 பேங்க்ல பார்த்தீங்கன்னா இதுதான். 1லேருந்து 10 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 5.40% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதுலேயே ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துட்டாலும் அதே தான் 5.60%. அவ்வளோதான். ஆக்சிஸ் பேங்க் 7.5% கொடுக்குறான். யாருமே 6% வரைக்கும் வரலை. அதுதான் முக்கியம். இதில் ஃபைனான்ஸ் பேங்க் பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும்தான் 60% மேலேருந்து கொடுக்குறாங்க. இதுதான் மினிமம் டெபாசிட்டாலாம் 15,000 பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பேங்க்லாம் 1000,
ஐசிஐசிஐ 10,000, ஆக்சிஸ் பேங்க் 5,000 கொடுத்தா கூட போதும். இதுதான் இந்த ப்ரைவேட் பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு. இதில் நிறையா இருக்குது. பாண்ட்ஸுக்கும் எஸ்பிஐக்கும் எஃப்டிக்கும் என்னென்னா, பாண்ட்ஸோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 38 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 91 நாள்லேருந்து 38 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு எஸ்பிஐக்கு 10 வருஷம் வரைக்கும் அதிகபட்சம். அதுக்கு மேலே எப்படின்னா மறுபடியும் எடுத்துகிட்டு திருப்பி போடணும். செமி ஆனுவல் கூப்பன் அண்ட் மெச்சூரிட்டி டைமு, அதே மாதிரி மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் வந்து நாட் அப்ளிகபிள். ஹோல்டிங் அப் பீரியடு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கணுமோ அதோட மெச்சூரிட்டி டைம் தான் உங்களோட ஹோல்டிங் பீரியடு பண்ணுது. ஹோல்டிங் மோடு டிமேட்டில் மெயின்டைன் பண்ணலாம். இது எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, அதான். இதை வந்து இந்த பாண்டை பாதுகாப்பாங்க, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கணும் இல்லையா. சும்மா ஏதோ கண்ணை மூடிட்டு போய் நம்ம போய் எந்த பாண்டிலையும் வாங்கிட முடியாது. அதை வந்து கிறிசில் வந்து நெறிமுறைப்படுத்துகிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு பாண்டுக்கும் சிசி, பிபி, பிபி, ஏஏஏ, ஏவிஏ ப்ளஸ் பி இப்படிலாம் கிறிசில் ரேட்டிங் கொடுக்குறாங்க, இந்தியா ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பான பாண்டோட விகிதத்தை நம்ம தரம் பிரிச்சுக்கலாம். இதுதான் பாண்டோட தரத்தை பிரிக்கக்கூடிய வழிவகைகள். இல்லை இத்தனை டைப் ஆஃப் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்களா? ஆமாம். இது வந்து உங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், இந்த ஒவ்வொரு பாண்டுக்கும் எந்தெந்த ரேட்டிங்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுறாங்க கார்பரேட் பாண்ட்ஸை, இன்வெஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பிகம் ஏ லெண்டர் இன் இந்த ப்ராசஸ். அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதுன்றது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கார்பரேட் பாண்ட்ஸோட டைப்ஸை பற்றி நிறையவே பார்த்துட்டோம். இதில் வந்து கிளாசிஃபைட்ஸ் இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, மெச்சூரிட்டி ஒன்று ஷார்ட் டேர்மில் மெச்சூரிட்டி ஆகலாம், இல்லை மீடியம் டேர்ம், இல்லை லாங் டேர்ம். லாங் டேர்ம்லையும் நான் ஏற்கனவே சொன்ன 38 வருஷம் வரைக்கும் பாண்டை வந்து ஒரு பாண்டு கொடுக்க முடியும். 38 வருஷம் வரைக்கும் நீங்கள் லாங் டேர்மில் வச்சுருந்து உங்கள் பையனுக்கு இந்த பாண்டை வந்து நீங்கள் அதோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் பையனுக்கு கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் பண்ண முடியும். கிரெடிட் ரேட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஃபிக்ஸட் ரேட்டாக கொடுப்பாங்க, ஃப்ளோட்டிங் ரேட்டில் கொடுப்பாங்க, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இதில் வந்து பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்த்லியாக கொடுக்கலாம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இப்படி கூட இந்த பாண்ட்ஸோட ரேட்டிங்கை கொடுக்க முடியும். இதில் நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் காட்டுறேன், பார்த்துருவோம். அதையும் நம்ம எங்கே வாங்கணும் அடுத்த கேள்வி அதானே. நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டது 3 வெப்சைட் எடுத்துக்கிறேன். thefixedincome.com, thefixedincome.com. இதில் தான் இந்த சைட்டை பற்றி நான் பார்த்தேன். இப்போ கரண்ட்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய 3 பாண்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக இந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மெச்சூரிட்டி டேட்டு எப்போ மெச்சூரிட்டி ஆகுது, 13 செப்டம்பர் 2024 அன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது. இன்ட்ரெஸ்ட் எப்போ கொடுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. இப்போ 22, 23, 24 எப்போ கிடைக்கும். கூப்பன் ரேட் எவ்வளோ, 9.2% வரைக்கும் அவங்களுக்கு கூப்பன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 10 லட்சம் ரூபாய். கேர் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ஏஏ மைனஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அடுத்த ஒரு ஒரு பாண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டு, பிரைவேட் இந்துஜா லைலாண்டோட பாண்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு எடுத்து வச்சிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு. இது வந்து இடிவில் புரோக்கிங் லிமிடெடோட பாண்டு. டோட்டல் சீரீஸ் 10, ரேட்டிங் வந்து ஏஏ, பட் கிறிசில் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ஓப்பனே 5/7/2022, இஷ்யூ க்ளோஸ்டு வந்து 26/7/2022, ஏர்ன் அப் டு 9.53% வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டெனூர் 10 வருஷம் அந்த பணத்தை நீங்கள் வச்சுருக்கணும். ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபா தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆந்திர பிரதேஷ் பேவரேஜ் கார்பரேஷன், இன்னொன்று அதானி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். இதுதான் இப்போ இதுக்காக தான் நான் எடுத்த இதை. இந்த அதானி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் பாருங்கள், இஷ்யூ 26/5 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மெச்சூரிட்டி எப்போ ஆகுது, 2029 ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆனுவல் ஒரு தடவை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பன் 9.75% வரைக்கும் கூப்பன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 லட்சம் ரூபாய். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பாருங்கள், அன்லிஸ்டட், அன்செக்யூர்டு, சபார்டினேட், ரிடீமபிள், நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இதில் ஏன் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணனா, இதில் பாண்ட்ஸோட டைப்ஸ் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் கேரண்டீட் பாண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியும்.
அதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ண. வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் வெளியே பார்ப்போம். இங்கே பாருங்கள், யூபி பவர் கார்பரேஷன் தமிழ்நாடு ஜென்ரல் 9% மேலே கார்பரேட் பாண்ட் இருக்கக்கூடிய 9% மேலே இருக்கக்கூடிய கூப்பன் பர்சன்டேஜ் வந்து பாருங்க செமி ஆனுவலில் கொடுக்குறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே, 2 இயர் டென்யூரு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராஜஸ்தான் என்னென்னு வரல, சரி ரைட்டு. யூபி பவர் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபி பவர் கார்பரேஷன் தான் நிறையா இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, ஆந்திர பிரதேஷோடது. அதே மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட்ஸும் இந்த மாதிரியான பாண்ட்ஸை இது பண்ணுவாங்க. இந்தியாவோட ரேட்டிங் பாருங்கள், AACE இது மாதிரியான பக்காவான ஒரு அருமையான பாண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சாவரன் பாண்ட்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சாவரன் பாண்ட்ஸ் இருக்குது, கோல்டு பாண்ட்ஸை பற்றி இருக்கக்கூடிய மொத்தமும் இருக்குது. சரி, அடுத்து இன்னொரு வெப்சைட் சொல்லிடுறேன், indiabonds.com. இந்த indiabonds.comல போய் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நியூ அரைவல்ஸ். இந்த நியூ அரைவல்ஸில் பார்த்தீங்கன்னா சவந்த்ரா மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட், நவி ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட், அதே மாதிரி SK ஃபினான்ஸ் லிமிடெட், இவங்கெல்லாம் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய வந்து நியூ அரைவலாக இருக்கக்கூடிய பாண்ட்ஸ். இவங்களும் 9% மேலே கொடுக்குறாங்க, இவங்களும் 9.90%. இவங்க பாருங்கள் 11% மேலே கொடுக்குறாங்க. இவங்களோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1,06,000 ரூபா வரைக்கும் கொடுக்குற இது நம்ம வந்து பாண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து செக்யூர்டு தான். இதில் வந்து இவங்க வந்து நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கம்பெனி வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. செக்யூர்டு அண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து அதை பற்றி இன்னும் டெப்த்தாக வேணும், இதில் என்னெல்லாம் செக்யூர் இருக்கா அப்படின்னா அதுக்கு பற்றி தனியாக வீடியோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருந்தால் உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேவிங்ஸ் இன் தமிழை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் வந்து வேறு என்ன இதே மாதிரியான வீடியோக்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.